பொள்ளாச்சி யாரும் மறந்துருக்க மாட்டோம். 2019 அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா ப்ளீஸ், நான் அடிக்காதீங்கண்ணா ப்ளீஸ், நான் என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எத்தனை பெண்கள் கதறினாங்க. அந்த கதறல் சத்தம், இந்த ஒளி இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் காதிலிருந்து போயிருக்காதுங்க. இன்னைக்கு அந்த பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நிம்மதியும் ஆறுதலும் தரக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு 2019 இது நடக்கும்போது அஇஅதிமுகவினுடைய ஆட்சி, இதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் நிறைய பேர் அவங்களுடைய நிர்வாகிகள்னு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா அன்னைக்கே 2019 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, பொள்ளாச்சியில இவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு, இதற்கான தீர்வை கண்டிப்பா நாங்க பெற்று தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிய ஒரு வருஷம் இருக்கு. அதற்கு முன்னாடி இதற்கான தீர்வு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரமாகவும் நாங்க பாக்குறோம். அதாவது திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்தா அதற்காக முன்னாடி நின்று அதற்கான போராட்டத்தை நடத்தி இதற்கான தீர்வை நாங்க பெற்றுக் கொடுப்போம், இதற்கான முன்னெடுப்பை நாங்க எடுத்து வச்சிருப்போம் அப்படிங்கறதையும் பறைசாற்ற விதத்தில் இந்த பொள்ளாச்சி சம்பவம் காமிச்சிருக்கு. அதனாலதான் சட்டப்பேரவையில சொன்னாரு, பொல்லாத ஆட்சி அதுக்கு பொள்ளாச்சியே சாட்சி. அந்த ஆட்சி அஇஅதிமுகவினுடைய ஆட்சி, இதை மக்கள் மறந்துடக்கூடாது.